infinix அவங்களோட ஸ்மார்ட் 6 ஸ்மார்ட் போன் எடுத்து வந்திருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும் உதாகட்டும் எல்லாமே இந்த என்ட்ரி லெவல்ல பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து வந்திருக்காங்க. இதோட பிரைஸ் 7500 ரூபாய். சரி, இந்த போன் 7500 ரூபாய்க்கு என்னென்ன விஷயங்களோட எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். Hello friends, welcome back to DBZ. infinix இப்போ வர அவங்களோட எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் டிசைன்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தான் இந்த ஸ்மார்ட் 6லயுமே ஓரளவுக்கு நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. பேக்ல பாக்குறதுக்கு ஒரு கிளாஸியான ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. ஆனா ஆக்சுவலா அது கிளாஸ் இல்ல, பிளாஸ்டிக் தான். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணா கூட அந்த அளவுக்கு மோசம் இல்ல. கேஸ் தான் இப்படியும் போட போறோம். ஆனா டிசைன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா ரெக்டாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாக்குறதுக்கு 3 கேமரா வித் ஃபிளாஷ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா 2 கேமரா தான் பேக்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. பேக்லயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் 7500 செக்மெண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட்டும் மிஸ் பண்ணாம எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிசைன்ல 3.5 ஆடியோ ஜாக்கும் மிஸ் பண்ணல, நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் மிஸ் பண்ணாம கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். லவுட் ஸ்பீக்கர் செட்டப்பும் இருக்கு. டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது 6.6 இன்ச் இருக்கக்கூடிய எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹெச்டி பேனல் கூட. அது மட்டும் இல்ல, டிஸ்பிளேவை நல்லாவே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 500 நிட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் லெவலும் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்னு வரும்போது அந்த பிரைட்னஸ் லெவலோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒரு வீடியோஸ் பாக்குறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். அவுட்டோர் இன்டோர்லயும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாது. 7500 ரூபாய்க்கு என்ன வேணுமோ அதை ஃபுல்ஃபில்லா பண்ணிருக்காங்க infinix அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம் தான். ரொம்ப ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன் சொல்ல முடியாது. இந்த ஸ்மார்ட் போன்ல 5000 mAhக்கான பேட்டரி இருக்கு. அது அதுக்கான காரணம். அதையுமே இங்க மெயின்டைன் பண்ணி 5000 mAh கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவும் இல்லை அப்படின்னாலும் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்ல. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் ஓகேவா இருந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்க ஹீலியோட P22 ப்ராசர் பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு பேசிக்கான ப்ராசர். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சிருக்கலாம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான். கேமிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குற யாருக்குமே இது ஒரு ஒர்த்தான சிப்செட்டா இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் இந்த P22ங்கிறது ரொம்பவே ஒரு பேசிக்கான ப்ராசர். நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க, சின்ன சின்ன கேம்ஸ், ரொம்பவே சின்ன சின்ன கேம்ஸ், ஏதாவது ஒரு டைம் பாஸ்க்கு டைம் பண்றீங்க, ஒரு செகண்டரி அந்த மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போதுல இது ஒர்த்தான ஒரு ப்ராசரா இருக்கும். இந்த போன்ல Android 11 Go எடிஷன் மேலதான் ரன் ஆகுது. அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பாண்டபிள் ரேம் அப்படிங்கிற சில விஷயம் கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸ்பாண்டபிள் ரேம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1 ஜிபிக்கு, அது மொத்தம் 3 ஜிபி. அதனால பெரிய ஒரு விஷயம் இந்த போன்ல மாறிட போறது இல்ல. Go எடிஷனுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணுமோ அது இங்க ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல கேமராஸ் அப்படின்னு வரும்போது பிரைமரியா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான சென்சாரும், செகண்டரியா ஒரு டெப்த் சென்சார் 0.08 அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டெப்த் சென்சார் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பத்தி பேசலாம்னா பிரைமரியா இருக்கிறது 8 மெகாபிக்சல். ஓரளவுக்கு ஆவரேஜான போட்டோஸ் தான் இங்க கேப்சர் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு 12-13 கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃப்ரண்ட்ல செல்ஃபி வரும்போது ஒரு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி. ஓகே, இன்ஃபினிக்ஸ் கிட்ட இதை எதிர்பார்க்கல தான், ஆனா கொடுத்துருக்காங்க 5 மெகாபிக்சல். கொஞ்சம் ஏன் எனக்கு ஒரு விஷயம் புரியல, பேக்ல பிரைமரியா எட்டு கொடுக்கும் போதுல செல்ஃபி எட்டு கொடுத்தா அதுவே அவங்களுக்கு ஒரு மேஜர் பாயிண்டா இருக்கும்ல, ஏன் அவங்க அதை பண்றது இல்லை அப்படிங்கறத எனக்கு புரியல. ஆக மொத்தத்துல கேமராஸ் இருக்கு அப்படிங்கிற பேர்ல வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கேமராஸ் இங்க இன்ஃபினிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஓவராலா அந்த போன்லாம் நல்லா இருந்தது. பிரைஸ் முதலே சொன்ன மாதிரி 7500 ரூபாய். வேரியன்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நமக்கு ஒரு 2 ஜிபி ரேம், 64 ஜிபி ஸ்டோரேஜ், அந்த எக்ஸ்பாண்டபிள் ரேம் சேர்த்து சொன்னா 1 ஜிபி சேர்த்து சொல்லலாம். அதெல்லாம் கண்டிப்பா ஒரு பிரைஸ் பாயிண்டாகவும் சொல்லுவாங்க. அதோட இந்த ஸ்மார்ட் போனை ஒரு 7500 ரூபாய்க்கு பிரைஸ் பண்றாங்க. பிளிப்கார்ட்ல அவைலபிளாகவும் இருக்கு இந்த ஸ்மார்ட் போன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டரியா யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இன்ஃபினிக்ஸ் ஒரு நல்ல விஷயமா சொல்லலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய யூஐ ஒரு ஸ்டாக் கண்டென்ட் மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கொடுக்கும். ரொம்ப ப்ளோட்வேர் சாட்ஸ் இருக்காது. அந்த வகையில இந்த போன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தா தான் தோணுச்சு. சப்போஸ் நீங்க யாராவது இன்ஃபினிக்ஸ் ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த போன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.